நான் நேசிக்கிற என் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாய்வழி புணர்ச்சி அப்படின்றது. இந்த வாய்வழி புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் உறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாயை வச்சு பார்த்தீங்கன்னா சப்புறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வாய்வழி புணர்ச்சி அப்படின்றது வாய்வழி உறவுன்னு கூட வந்து சொல்லலாம். சரி, இப்படி பண்ணுறதுனால என்ன மாதிரி சில அட்வான்டேஜ் நடக்குது, என்ன மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்க போகுது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாய்வழி புணர்ச்சினால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆண் வந்து இருக்கார். ஒரு ஆணுக்கு வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆண் உறுப்பு அப்படின்றது. அந்த ஆண் உறுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட இனப்பெருக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இருக்கிற ஒரு பகுதி. அதனால தான் வந்து சொல்லுவாங்க, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கு வந்து அவனோட ஆண் உறுப்பை எப்பவுமே வந்து சுத்தமாக வச்சுக்கணும். முக்கியமான அந்த மேல் தோல் பகுதி வந்து பார்த்தோன்னா பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, இப்போ ஒரு பெண்ணோட வந்து அவன் சேரும்போது, இப்போ வந்து ஆண் வந்து ஒரு பெண்ணோட வந்து உறவு கொள்றான்னா, இப்போ அந்த உறவுல வந்து பார்த்தீங்கன்னா, பல பொசிஷன்ல வந்து செக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி செக்ஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விருப்பம் இருக்கும். அதாவது என்னன்னா, அந்த ஒரு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா பெண்களே விருப்பப்படுவாங்க. அந்த ஆண் உறுப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தொட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சுவைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாயில வந்து பார்த்தீங்கன்னா, சுவைக்கணும், சப்பணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அந்த ஆண்களுக்கு வந்து ஆண்களும் சரி, பெண்களாலும் சரி, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆண் உறுப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாயில உணர்ச்சி பண்றது அப்படின்னு வந்து எப்படி வந்து புரியுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இந்த மாதிரி போர்ன் வீடியோஸ் வந்து பார்க்கறனால தான். ஒரு பையனுக்கு கூட சரி, இப்போ ஒரு பையன் ஒரு போர்ன் வீடியோஸ் வந்து பார்க்குறான்னா, அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆண் உறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா, வாயில தொட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உணர்ச்சிய வந்து இது பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கும் ஒரு ஆசை வரும். இதே மாரி நாம பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு பொண்ணு வந்து நம்மள பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உணர்ச்சியில வந்து எழும்புவாங்க. அதாவது ஒரு பெண் வந்து அந்த மாரி பண்ணான்னா, ஒரு ஆண் உறுப்பு அந்த மாரி பண்ணும்போது, வாயில பண்ணும்போது, அவனோட உச்சக்கட்ட நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அடையறான் அப்படின்னு வந்து ஆய்வுகள் வந்து சொல்றாங்க. ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உச்சக்கட்ட நிலை வரலன்னா, ஒரு பொண்ணு வந்து இந்த மாரி அவனோட ஆண் உறுப்ப வாயில வச்சு பண்ணும்போது, அவன் உச்சக்கட்ட நிலைக்கு போயிடுவான். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி நன்மைகள்னா, அவனோட ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதுவா இருக்கும். அது போக அவனோட மன கஷ்டங்கள், டென்ஷன், டிப்ரஷன் எதுவா இருந்தாலும் சரி, ஒருத்தன் ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறான், டிப்ரஷன் ரொம்ப கவலையோட இருக்கும்போது, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் உறுப்ப ஒரு பெண் வந்து பண்ணும்போது, அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். அதாவது உறவு கொள்ளும்போது சரி, தனிப்பட்ட முறையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி பண்ணும்போது, நெறைய நல்ல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல வந்து நடக்குது. ஒரு ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு வந்து ஆய்வுகள் வந்து சொல்றாங்க. சரி, அந்த ஆண் உறுப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு உறவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணும் பண்ணும்போது, இத வந்து பார்த்தீங்கன்னா, கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப இந்த கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான். இப்போ அவங்க ஒரு ஆணும் பண்ணும்போது, அவங்களுக்கு எத வந்து தொடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஆண் உறுப்ப தான் கையில புடிச்சு வாயில வந்து பண்ணுவாங்களே. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் அங்கேயும் நடக்குது. ஆனா, இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணோட இத பண்ணும்போதும் சரி, இல்ல ஆணும் பண்ணும்போதும் சரி, இதுல நெறைய பால்வினை நோய்கள், நோய் தொற்று அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. முக்கியமா கே அவங்க ரிலேஷன்ஷிப்லயும் இது நடக்குது. முக்கியமா இந்த ஒரு பெண்ணும் ஆணும் சேரும்போதும் நடக்குது. எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏதாவது நோய் தொற்று இருக்கும். ஒரு பொண்ணு வந்து பண்ணும்போது, வாயில பண்ணும்போது, அவ அந்த நோய் தொற்ற வந்து எடுத்துக்கிறா. அவ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தங்கிட்ட போய் வந்து பண்ணும்போது, இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கும். ஒரு ஆணும் வந்து பண்ணும்போது, மாத்தி மாத்தி வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க இல்லையா? அப்ப அந்த நோய் தொற்ற அவங்க வாயில வந்து வாங்கிப்பாங்க. இதே மாரி வேற ஒரு ஆண்கிட்ட போய் அந்த பையன் பண்ணும்போது, இதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நோய் தொற்று அப்படியே பரவுது. இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, HIV வந்து அதிகமா பரவுது. இது முக்கியமா இந்த கே ரிலேஷன்ஷிப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, HIV அதிகமா பரவுது. பால்வினை நோய்கள் வந்து அதிகமா வருதுன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பண்றது வந்து தப்பு இல்ல. பட் இந்த மாரி வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா கே ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இந்த நோய் தொற்று வந்து பரவுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, நோய் தொற்று வந்து பரவுதுனால அதுக்குன்னு இந்த மாரி ஹாஸ்பிட்டல் போறவங்க எல்லாருமே இந்த மாரி நோய் தொற்றுல தான் இருக்காங்களான்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஆண் உறுப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தொட்டு சுவைப்பது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நெறைய ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் பண்றாங்க. என் ஆண் உறுப்ப வந்து வாயில வச்சு பண்ணு அப்படின்னு சொல்லி. இத நெறைய அந்த போர்ன் வீடியோஸ் வந்து பார்த்து அந்த ஆசை வர்றதுனால தான். இது மூலியமா தான் நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் வந்து அதிகமாகுதுன்னே கூட சொல்லலாம். ஏன்னா, அந்த மாரி வீடியோஸ்ல வர்றதுனால, இந்த மாரி பண்ணு அப்படின்றதுனால, அந்த மாரி பண்ண வைக்கக்கூடாது. ஒரு பொண்ணுக்கே அது வந்து தோணணும். இந்த மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா, பழங்கால சிற்பங்கள்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் ஒரு ஆணோட அந்த ஆண் உறுப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து வாயில வச்சிருக்க மாரிலாம் அந்த சிற்பங்கள் வந்து செதுக்கியிருப்பாங்க. பட் இப்ப இந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்ன் வீடியோஸ் வந்து தான் அது மாரிலாம் பண்றாங்க. வாய்வழி புணர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லது இல்லன்றாங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மாரி வந்து பண்ண வைக்கிறது, ஒரு ஃபோர்ஸ் பண்ணி வந்து பண்ண வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உணர்ச்சிக்கு மீறின செயல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்றத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க.
ஸோ வேறு ஏதாவது நீங்கள் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணி, வேறு எந்த டாபிக் பற்றி தெரிஞ்சாலும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.